தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிப்ரவரி 25 புதன்கிழமை சரியாக காலை 6:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றைய அறிக்கையில் என்னால் அறிக்கை வழங்க இயலவில்லைனாலும் நாம் அதற்கு முந்தைய நாள் அறிக்கை கொண்டு கொடுத்துருந்தோம். அதாவது மழை பொழிவானது மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தென் மாவட்டத்தின் பகுதிகளில் அந்த அறிக்கை கொடுத்த அன்னைக்கு முன்னாடி நாள் பெஞ்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது. இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது எதன் காரணமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது வானிலை அமைப்பை பார்த்துருங்களா. அந்த கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பும், கேரள கரையோரம் ஒரு கீழடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதன் தாக்கமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது இந்த கோவை மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி சில இடங்களில் மழைப்பொழிவின் தொடர்ச்சி என்பது கொடுத்து வரக்கூடியது நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய வேலையிலும் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு இந்த மழையை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தின் பகுதிகள் பரவலான பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒதுக்கி சில இடங்களில், அதாவது பரவலான மாவட்டங்களின் பகுதிகள் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரம், அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா நாளை நள்ளிரவு அதிகாலை வேலை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு முன்னையும் பார்த்திங்கன்னா தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களும் சரி, மதுரையின் தெற்கு புறமாக இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளிலும் சரி, மதுரைக்கும் அவ்வப்பொழுது எட்டி பிடித்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அப்படியே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது போன மழை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த மழையை விட இந்த மழை என்பது புதுக்கோட்டை, சிவகங்கை இணையவன பகுதிகள் வரைக்குமே சென்று அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய நிலையாகவும், திருச்சி மாவட்டத்தின் மேற்கு அதை தாண்டி சில இடங்களில் கிழக்கு பகுதியிலும் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை. அப்படியே வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தின் பகுதிகளும் சரி, திருப்பூர் போன்ற மாவட்டத்தின் சில இடங்கள் ஆங்காங்கே, ஈரோடு, சேலத்திற்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய கரூர், நாமக்கல் போன்ற இடங்களில் ஒதுக்கி இது ஒரு வெப்பச்சலன இடிமழையே. மேலடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியின் காரணமாக வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவின் தாக்கமே என்பது இன்றைக்கு ஒரு நாள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலை என்பது நாளைக்கும் சில இடங்கள் ஆங்காங்கே தொடர்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி இந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அடுத்தடுத்து ஒரு 2-3 தினங்களுக்கு இது தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் இருந்தாலும், பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. வெப்பம் என்பது சற்று உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது வரக்கூடிய நாட்களில் இருக்கும். அதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் சற்று பனிப்பொழிவு, அடுத்த தரை வழிகாற்று வரும்போது உள்ளீடாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் சில பகுதிகளில் மூடுபனியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். தற்பொழுது உயரழுத்தம் என்பது வடக்கு வங்கக்கடல் ஒட்டிய பகுதிகளான ஒடிசா கரையோர பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயரழுத்தம் என்பது தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். அப்போ தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் வந்து வலுவாக வீசக்கூடிய அந்த உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று வறண்ட காற்றாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நமக்கு வெப்பத்தை உயர்த்தி பகல் நேர வெப்பம் வந்து இன்னும் கூடுதலாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். இந்த வெப்பச்சலன இடிமழை என்பது அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு ஆங்காங்கே உள் மாவட்டங்கள்லையும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஒதுக்கியும், மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு கூடுதலாக பரப்பில் அதிகரித்து ஒரு கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அறிவிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நேற்றுக்கு எவ்வளவு மழைப்பொழிவு கொடுத்தது அப்படின்றது நம்ம இன்னொரு அறிக்கையில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். வானிலையில் மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.